சிங்கமும் எலியும். ஒரு பெரிய பச்சை பசுமையான காட்டில் அனைத்து விலங்குகளுக்கும் அரசனாக ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் ரொம்ப வலிமையானது, ஆனா கொஞ்சம் பெருமை அதிகம். ஒரு நாள் மதியம். வெயில் கொஞ்சம் அதிகம். சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் கண்களை மூடி சுகமா தூங்கிக் கொண்டிருந்தது. டப் டப். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி எலி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. டப் டப். எலி ஓடும்போது அதுவே தெரியாம சிங்கத்தின் மேல் ஏறிடுச்சு. சிங்கம் விழித்தது. கர்ஜனை! சிங்கம் திடீர்னு விழிச்சு எலிய பிடிச்சிடுச்சு. நீ யார், என்னை தொந்தரவு பண்ற என்று கோபமா கேட்டது. குட்டி எலி பயந்துருச்சு. அதன் சின்ன கண்களில கண்ணீர். சிங்கராஜா, தயவு செய்து என்னை விட்டுடுங்க. நான் சின்னவன்தான். ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன். சிங்கம் சிரிச்சது. நீ சின்ன எலி, என்ன உதவி செய்ய போற? ஆனா சிங்கத்துக்கு எலியின் வார்த்தைகள் பிடிச்சது. அது எலியை விட்டுடுச்சு. எலி சந்தோஷமா நன்று ராஜா என்று சொல்லி ஓடிப்போனது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் சிங்கம் காட்டுல நடந்து போகும்போது வேட்டையாரர் போட்ட ஒரு வலையில சிக்கிவிட்டது. ஆ, யாராவது காப்பாட்டுங்க என்று சிங்கம் கர்ஜனை செய்தது. ஆனா அதன் வலிமையால கூட வலைய கூட உடைக்க முடியல. குட்டி எலி வந்தது. அந்த சத்தம் கேட்ட குட்டி எலி ஓடி வந்தது. அடடா, என்னை காப்பாத்தின சிங்கராஜா! எலி உடனே வலையின் கயிறுகளை கர் கர் என்று கடிக்க ஆரம்பிச்சது. சின்ன எலியின் சின்ன பற்கள், ஆனா பெரிய உதவி. சில நிமிஷங்கள்ல வலை கிழிஞ்சது. சிங்கம் விடுதலையானது. அழகான நட்பு. சிங்கம் ஆச்சரியப்பட்டு, நீ சின்னவன்தான், ஆனா உன் உதவி ரொம்ப பெரியது என்று சொன்னது. அந்த நாள் முதல் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்கள் ஆக வாழ்ந்தார்கள். கதை சொல்லும் பாடம். சின்னவனாயிருந்தாலும் அன்பும் உதவியும் ரொம்ப பெரியது. யாரையும் சின்னதாக நினைக்காதே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.